ஆதியாகமம் 22:2 உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. சோ 22:2 உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க வந்து பலியிடுன்னு கர்த்தர் சொல்றாரு. சோ அதே போல பலியிட போயிருவாங்க. பலியிட வசனத்தை வாசிட்டு அதுக்கடுத்து இது சொல்றேன்க்கா. சோ 22:2 பலியிட சொல்லிட்டாங்க. பலியிட போறாங்க. அங்க வந்து கர்த்தர் தடுக்கிறாரு. கர்த்தருடைய பர்வத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படணும். ஒரு ஆட்டுக்குட்டியை தராங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து மறுபடியும் வந்து தரிசனமாகி அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அப்படின்னு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை வந்து மென்ஷன் பண்ணாருன்னா அதுல எல்லா ஒரு புள்ளி வச்சிருந்தாருனாவே பைபிள்ல வந்து ஒரு காரியம் இருக்கும். இங்க 2வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமார்னு சொல்லிட்டு அதேதான் 16ஆம் வசனத்துல நேசகுமாரனை விட்டுறாரு. உன் புத்திரன் உன் ஏகசுதன் சொல்லிட்டு நேசகுமாரனை விட்டுறாரு. சோ இதுல இருந்து என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னா பாப்பாரு. ஏன் அந்த குறித்த காலம் வெயிட் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்டிங்ல இருக்கும் போது ஏன் அப்படின்னா, என் வாக்குத்தத்தை நிறைவேறும் போது என் ஆசீர்வாதத்து மேல உன் பிரிய இருக்கக்கூடாது. அதாவது நேசம் எனக்கும் உனக்கும் இருக்கிற நேசம் வந்து குறையக்கூடாது. அது இன்னும் அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆபிரகாமோட இது தெரியும்னு சொல்றேன். இஸ்மவேலை அனுப்பிவிட சொல்லி இருப்பா சாரால். பிறந்திருப்பாங்க, இஸ்மவேலை பிறந்திருப்பாங்க. 2 ஆகாரும் இஸ்மவேலும் சாராலையும் ஈசாக்கையும் கிண்டல் பண்றதுனால இவங்களை விரட்டி விடுங்க, அதான் சுதந்திரவாளி வந்தாச்சு, ஈசாக்கு தான் சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு விரட்டி விட சொல்லிடுவாங்க. சோ விரட்டி விடும் போது இங்க ஆபிரகாமுக்கு மனசு இருக்காது. ஏன்னா தன்னோட வித்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். சோ அதனால வந்துட்டு ஆபிரகாம் அங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்க போய் சொல்லும் போது, இஸ்மவேல் உங்க முன்னாடி பிழைப்பானாக ஏசப்பா அப்படியே கர்த்தரேன்னு சொல்லிட்டு அங்க ஜோம் பண்ணுவாரு. சோ இஸ்மவேலை அனுப்பி விடும் போது அவ்வளவு வருத்தம் இருக்கும் ஆபிரகாமுக்கு. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாரால் சொன்னபடி நீ செய்யின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க செஞ்சாச்சு. ஆபிரகாம் வந்து செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஆண்டவர் வந்து ஏன் அந்த எல்லாருமே நம்மளுக்கு ஒரு கேள்வி, அதான் பைபிள் வாசிக்கும் போது கேள்வி வரும், ஏன் இந்த இடத்துல விசுவாசத்தோட டெஸ்ட் பரீட்சை வைக்கணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு, இஸ்மவேலை அனுப்பும் போதே வந்துட்டு அவன் பிள்ளை மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். இப்ப ஈசாக்கு வளர்ந்துட்டானா, ஒருவேளை ஈசாக்க நேசிச்சுட்டு என்னைய விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெஸ்ட் வைக்கிறாரு. அதனாலதான் இது இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்மளுக்கு பைபிள் இல்ல. ஆனா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். ஒரே வசனத்தை நிறைய பேருக்கு நிறைய விதமா வெளிப்படுத்துவார். அப்போ இது பண்ணும்போது இது நான் ஒரு பிரசங்கியார் சொல்றத நான் கேட்டுட்டு சொல்றேன். முன்னாடி கேட்டிருக்கேன் இந்த இதா. சோ அப்ப அவங்க சொல்றாங்க, கர்த்தர் வந்து அதான் அந்த நேசகுமாரன் அப்படின்னு சொல்றத வந்து அங்க ஆபிரகாம் வந்து விடணும். தான் பிள்ளை மேல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளை மேல வச்சு நேசத்தை விட்டு நான் கர்த்தரை விட்டுற மாட்டேன். அதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. ஆபிரகாம் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. இப்போ கர்த்தர் கொடுத்தது 100 வயசுல நான் ஒரு குழந்தைய இது பண்ணேன். இப்போ எனக்காக அவன் செய்வானா, என்னை காட்டியும் அந்த குமாரனை வந்து அவன் நேசிச்சுட்டா அப்படின்றதுக்காக தான் அந்த விசுவாசம். சொல்றத செய்யறது அது ஏன்னா சொன்னதை செஞ்சுக்கிட்டுதான் வந்தாங்க. சொன்னதை செய்வாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒரு காரியத்து மேல நம்ம நேசம் வச்சுட்டு அதை விட முடியுமா அப்படின்றதுதான் விசுவாசம். இப்போ நம்மளோட லைஃப்லயுமே வந்துட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு இது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதத்து மேல பிரிய வச்சிருவோமோன்னு ஒரு பயந்துகிட்டு கொடுக்காம இருப்பாரு சில நேரத்துல. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஏன் இது எனக்கு தாமதமாகுது, நீ அந்த காரியத்து மேல அப்படியே இது செலுத்திட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் வந்து இதெல்லாம் சொல்லுவார். சோ அப்ப சொல்லணும், நான் முழுசா நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். அதான் அண்ணாளுக்கு சொன்னாங்க. அண்ணாள் வந்துட்டு இது பண்ணும்போது அது வரைக்கும் குழந்தை வேணும் ஜோம் பண்ணவ கடைசியில சொல்லிட்டா, அப்பா இது எனக்கு கொடுத்தீங்கன்னா இது மேலலாம் நான் பாசம் வச்சுட்டு இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பால் மறந்த உடனே நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா பால் மறந்த உடனே அது சின்ன குழந்தையாதான் இருக்கும்.
எப்படி அப்பா ஆனா 2 வயசு வரைக்கும் கொடுத்திருப்பாங்க, 8 வயசு கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்படியே வந்து கொடுத்துடுறேன், நான் அதை நேசிக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நேசிச்சா என்ன, விருப்பம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நேசிக்க சொல்லுவாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நேசிக்கிறதுனால நீ என்ன விட்டுட்டேன்னா அப்போ அது தாமதமா தான் ஆகும் அப்படி சொல்லிட்டு, எப்போ எது வரைக்கும் அப்படின்னா அது அது எனக்கு அதனாலதான் நிறைய இடத்துல இது பண்ணும். சோ ஏலி குறிச்சு இது பண்ணும்போது ஏலியின் பிள்ளைங்களை வந்து அங்க அவர் இது பண்றாரு. உன் பிள்ளைங்க மேல பாசம் வச்சுட்டு நீ என்னைய விட்டுட்ட அப்படின்னு அழகா சாமுவேலை கொண்டு சொல்லுவாரு. உன் பிள்ளைங்களை ஏன் கண்டிக்கல? சாமுவேலை வளர்க்க தெரிஞ்ச ஏலிக்கு தன்னோட பிள்ளைங்களை கரெக்டா வளர்க்க தெரியல. சோ அப்படி இது பண்ணும்போது அழகா அந்த எடுத்த நேராயிரும் அந்த வசனம். சாமுவேல்ல போய் நம்ம வாசிச்சோம்னா அந்த இடத்துல இருக்கும், உன் பிள்ளைங்களை நீ நேசிச்சதுனால நீ இது பண்ணல, அவங்கள கண்டிக்காம போயிட்ட. சோ அப்ப அந்த ஏலிக்கு அதுக்கு பிள்ளை எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஏலியின் பிள்ளைகள் சபிக்கப்படுறாங்க. சோ நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்து மேல நம்ம நேசம் போயிடக்கூடாது. அந்த நேசம் வைக்கணும், பிரிய வைக்கணும். அது நம்ம இது குழந்தைய வச்சு இருக்குடா, குழந்தைய மட்டும் வச்சு சொல்லல. இப்போ எனக்கு அதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இது ஆசீர்வாதம் கேக்குறாங்க. எனக்கு எப்போ இதுன்னா தண்ணி சொல்லுவாங்க, நான் சென்னையில இருக்கும்போது சொல்லுவாங்க, தண்ணி வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து 10 நாளைக்கு ஒருக்கா வரும், 20 நாளைக்கு ஒருக்கா வரும். சோ தண்ணின்றது ஆசீர்வாதம். சோ அது அவங்க அவ்வளவு ஜோம் பண்ணி வாங்கும் போது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வாரத்துல 2-3 நாள் தினமும் தண்ணி வர ஆரம்பிச்சது. சோ அப்படி தண்ணி வர இருக்கும்போது ஜனங்கள் சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா தண்ணி புடிச்சிட்டு வரணும். முன்னாடி தண்ணி இல்ல, அது ஒரு இதா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா தினமும் கொடுக்குறாரு, தினமும் அந்த ஆசீர்வாதத்தை தராரு. அப்போ அன்னைக்கு பிடிக்கலன்னா என்ன, மறுநாள் பிடிக்கலாமே, இல்ல வேற ஏதாச்சும் அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணலாமே. அப்போ ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்றாங்க. ஆசீர்வாதம் வந்தோடனே அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தமாவே கடவுளை விடுறாங்க, ஆண்டவரை விடுறாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? யோசிப்பார்ல. சோ அதுதான் வந்து இங்க விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கு. ஆபிரகாம் வந்து தன்னோட நேசகுமாரனை கொடுத்த அந்த கரெக்டா அந்த 16 வசனத்துல இல்ல. ஏன் அப்படின்னா அவன் என் பிள்ளையே இல்ல, அதனாலதான் நான் பிள்ளையே இல்லைன்னா இது எனக்கான பிள்ளை இல்லை ஏசப்பா, இது உங்களுக்கானது, நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இருந்து ஈசாக்கு வந்து ஆபிரகாமோட பையன்னு உலகத்துக்கு தெரிஞ்சாலும் ஈசாக்க வந்து என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை எடுக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கா இருந்தாலும் அதுக்கடுத்து ஈசாக், ஏன்னா இங்க ஆபிரகாம குறிச்சு மட்டும்தான் பேசுறோம், ஈசாக்கோட கீழ்ப்படிதலை குறிச்சு நம்ம பேசவே இல்லை. சோ ஈசாக்கோட நான் இங்கதான் சொல்றேன், ஈசாக்கோட கீழ்ப்படிதல் மூலமா ஆபிரகாமோட விசுவாசம் உலகத்துக்கு வெளிப்பட்டது. சோ அந்த இடத்துல ஈசாக்கு நேசகுமாரன் யாரோட நேசகுமாரனா மாறிடுவாங்கன்னா கர்த்தரோட நேசகுமாரனா மாறிட்டாங்க. சோ ஈசாக்குக்கும் அங்க நியாயம் கிடைக்கணும்ல. எங்க அப்பா இது வரைக்கும் வளர்ந்துட்டு பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும், அந்த ஓங்கும் போது எவ்வளவு இது இருந்திருக்கும். அந்த நேரத்துல 17 வயசு 18 வயசு வாலிப பையனா இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவ விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் செய்வாரு. என் அப்பா இந்த அப்பாவும் அந்த அப்பாவும் என்னைய அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அங்க வாய மூடிட்டு இருக்கும் போது இதை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுவாங்க. ஆபிரகாமோட ஆபிரகாமு ஈசாக்கு அந்த இடத்துல வந்து ஆபிரகாமோட வழி அந்த ஒரு சொல்லுவாங்க ஒரு இதுல சொல்லும் போது அது ஒரு ரிஹர்சலாம், எப்படி வந்து பிதா இயேசுவை வந்து அங்க விட்டு கொடுக்குறாங்க, அந்த வழி வந்து ஆபிரகாமுக்கு தெரியணும். அதனாலதான் ஆபிரகாம் வந்து இது பண்ணுவாங்க, முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் இந்த வழி வந்து தெரிஞ்சிருக்கும் பிள்ளைன்றது. சோ இன்னைக்கு என்ன அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு தந்திருக்கலாம், 2 இருக்கும். தந்ததை வந்து நீ நம்ம வார்னிங்கா இருக்கலாம், நான் தந்த ஆசீர்வாதத்தை நீ நேசிச்சுக்கிட்டு இருக்க, என்னைய காட்டியும் நீ அந்த ஆசீர்வாதத்தை நேசிச்சுக்கிட்டு இருக்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கும். 2வது எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வரல, ஒருவேளை நான் அதை தந்தா நீ என்னை விட்டு போயிருவியா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேக்குறாரு. அப்படி போனேன்னா நீ அதை வெறுக்கிற வரைக்கும் உனக்கு அது ஆசீர்வாதம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு. சோ அப்படி இந்த 2 காரியமே இருக்கும். கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம நேசம் வச்சிருந்தோம்னா நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட முழு நேசத்தை அவர்கிட்ட காணும். ஏன்னா அவர் பொறாம பிடிச்சவர். ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்பட்டது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கர்த்தர் நான் பொறாம உள்ளவர், என் இடத்துல நீ எந்த பொருளையும் வைக்க கூடாது, எந்த நபரையும் வைக்க கூடாது, உன் தாய் தகப்பனை வைக்க கூடாது, உன் பிள்ளைய வைக்க கூடாது, வரப்போறவங்களே வைக்க கூடாது, வச்சேன்னா நான் வந்து பொறாம பிடிச்சவரு,
அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ அவரை தவிர்த்துட்டு அவருக்கு அடுத்துதான் நம்ம மத்த எல்லாத்தையுமே நேசிக்கணும். அது கர்த்தர் அந்த இதுல தெளிவா இருப்பாரு. எனக்கு அடுத்ததே எல்லாமே. அதுல அவரை நம்ம என்ன சொல்லி ஒரு குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள உண்டாக்குனவர் அவர்தான். அப்போ நம்ம அவரை நேசிக்கணும், முழு மனசோட நேசிக்கணும். அதான் வசனம் இருக்கு, என முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் கர்த்தரை சேவிப்பாகையாகன்னு இருக்கு. சோ முழு மனசா நம்ம கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரை மட்டும் நேசிப்போம் 100%. அதுக்கடுத்துதான் அந்த 100% இருந்து நான் 90% இவங்களை நேசிக்கிறேன் அவங்கள நேசிக்கிறேன், கட்டின கணவரை நேசிக்கிறேன். கட்டின கணவர் இடத்துலயுமே கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல கர்த்தர் இருக்கணும். அந்த நடுவுல கர்த்தர் இல்லாம கர்த்தரை வந்து 3வது ஆளா வச்சோம் அப்படின்னா, கணவன் மனைவி அடுத்து கர்த்தர்னு வச்சோம்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே கர்த்தர் வந்து ஆஹ் ஒரு மாதிரி கொண்டு போயிருவாரு. சோ அப்படி இருக்கக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல கர்த்தர் இருக்கும்போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாக்கி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த அப்பா வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த ஆசீர்வாதத்து மேல தகப்பனே ஆவியானவரே, ஆசீர்வதிக்கிறவர் மேலதான் எங்க நேசம் இருக்கணும். ஆசீர்வாதத்து மேல எங்க நேசம் இருக்க கூடாதுப்பா. எங்க தேவைகளை சந்திக்கிறது ஆவியானவரே ஆசீர்வாதமா இருக்குமே தவிர ஆவியானவரே மற்றபடி எந்ததுமே இல்லப்பா. ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, ஒருவேளை எங்களுக்கு வர ஆசீர்வாதம் தகப்பனே, நாங்க அதை எது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தகப்பனே அந்த காரியத்து மேல நாங்க அப்பா அந்த காரியத்து மேலதான் நாங்க போக்கஸா இருப்போம். நீங்க எண்ணி எங்களை இது பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல எங்களை முழு மனசா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே, அப்பா உங்களுடைய சமூகத்துல இருந்து நாங்க அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அதுக்கு அடுத்துதான் நீங்க தரப்போற ஆசீர்வாதம்னு தகப்பனே நாங்க உங்களோட இடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க தகப்பனே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற